ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது ரொமான்டிக் காதல் எபிசோட் நம்பர் 6. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். ரொம்ப நேரம் அலைஞ்சு நம்ம ஹீரோ ஒரு ரூமுக்கு வந்துடுவார். அப்போ அவர் காலடியில் ஒரு தம்பிள்ஸ் மாதிரி ஒரு பொருள் அடிபடும். அந்த தம்பிள்ஸை பார்த்த உடனே அவருக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வரும். சின்ன வயசில் இந்த ரூம் பக்கம் வரும்போது அந்த தம்பிள்ஸ் அந்த டேபிள் மேலே இருக்கும். கூடவே அவங்க அம்மா, நீ ஏன் இங்கே வந்த, இங்கேருந்து போ அப்படின்னு சொன்ன அழுகையெல்லாம் ஞாபகம் வரும். மாஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு, என்ன பண்ணுது, முதல்ல இங்கேருந்து நம்ம போயாகணும், வழியை தேடுன்னு சொல்லிடுவார். இன்னொரு பக்கம் செகண்ட் மாஸ்டர் காமிப்பாங்க. செகண்ட் மாஸ்டருக்கு ஃபுட்பால் விளையாடுறதுனா அவ்வளோ பிடிக்கும். என்ன பண்ணுறீங்க, உங்கள் அம்மா கிட்டேருந்து லெட்டர் வந்திருக்கு, அங்கே மாஸ்டர்னு கொடுக்க அதை அவர் பிரித்து பார்த்துட்டு சிரிப்பார். என்ன மாஸ்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வர போகிறாங்களாம், வா இதை போய் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். மாஸ்டர் ஹோம்ஒர்க், கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. மாஸ்டர் அது தப்பு மாஸ்டர், நான் சொன்னது அப்படியே செய்யலைன்னா உனக்கு வேலை இல்லை, அது போல கொடுத்துட்டு போ. சரி. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினி இன்னொரு கதவு பக்கம் வந்திருப்பாங்க. இதுவும் லாக் ஆகி தான் இருக்குது. லாக் ஆகிருந்தா என்ன, எனக்கு எந்த போட்டாக இருந்தாலும் உடைக்க தெரியும், அப்படியே இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவங்க சைடு பின்ன வச்சு அந்த லாக்கை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோக்கு இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்தே அவரோட மென்டல் சரி இருக்காது. என்னாச்சு உங்களுக்கு, நம்ம ஹீரோ மயங்கி கீழே உட்காந்துருவார். மாஸ்டர் மாஸ்டர் உங்களுக்கு என்ன பண்ணுது, ஐயோ உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை கட்டி நம்ம ஹீரோக்கு போத்தி விட, நம்ம ஹீரோ சடனாக கையை பிடிச்சிட்டு என்னை விட்டு போகாத, இங்கேருந்து போகாத அப்படின்னு உளறிட்டு இருப்பாரு. சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனே அவங்க ஷோல்டரில் சாய்ச்சிக்கிட்டு யாராச்சும் உதவிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம செகண்ட் மாஸ்டர் காமிப்பாங்க. ஆமாம், நீங்களாம் எங்கே அவசரமாக போயிட்டுருக்கீங்க, பனிப்பெண்கள்லாம் சேர்ந்து அந்த பழனிஞ்சு ரூமில் எக்ஸியோவனை அடைச்சி வச்சுட்டாங்க, மாஸ்டர் அங்கே தான் போயிருக்காரு, நாங்களும் அங்கே தான் போகிறோன்னு சொன்ன உடனே செகண்ட் மாஸ்டரும் கூட ஓடி வந்திருப்பாரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, வெளியில் யாராச்சும் இருக்கீங்களான்னு குரல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா இருக்க இருக்க நம்மளோட ஹீரோக்கு நிலைமை சீரியஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்மளோட பிரதர் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி குரல் கொடுப்பாரு. பிரதர் ஏய் தயவு செஞ்சு கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிற இடத்த காட்டி கொடுக்குற மாதிரி கத்தின உடனே அந்த ரூமை உடைக்கிறதுக்கு பெரிய கட்டையை தூக்கிட்டு வந்து உடச்சி ஓப்பன் பண்ணிடுவாங்க. சீக்கிரம் வாங்க, மசன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க, மாஸ்டருக்கு சீரியஸ் ஆகுது, இவனை முதல்ல அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் டாக்டரை வர சொல்லுங்க. சரிங்க செகண்ட் மாஸ்டர். என்னது செகண்ட் மாஸ்டரா, அப்படின்னா நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், நான் இதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சரி சரி, இப்போ அது எனக்கு கேட்கல நேரம் இல்லை, நான் முதல்ல அவரை போய் பார்க்குறேன், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல வரதை காதில் வாங்காமலே நம்மளோட ஹீரோயினி ஹீரோவை பார்க்கறதுக்கு ஓடிடுவாங்க. ரூமுக்கு வந்த உடனே மற்றவங்களாம் வெளில போங்க, டாக்டரை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து செக் பண்ணுவார். சரி நீங்கள் 2 பேருமே வெளில போங்க, நான் இவர் தனியாக பார்க்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்ல, இல்லை நான் போக மாட்டேன், சொல்கிறத கேளுங்க, முதல்ல வெளில வாங்க, அவர் முதல்ல தூங்கட்டும், அது போங்கன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வெளியில் தள்ளிடுவாங்க. காலையில் மேனேஜர் பணிப்பெண்களை கூப்பிட்டு, இந்த தப்பை செஞ்சவங்களாம் மரியாதையை முன்னாடி வந்து குற்றத்தை ஒத்துக்குங்க, உங்களால் இங்கே எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு தெரியுமா, அவர் இங்கே சீரியஸாக இருக்காரு, இதெல்லாம் உங்களால் தான், பேனியூ நீ ரொம்ப ஓவராக பண்ணுற, உங்களுக்கு 3 மாத சேலரி நான் கட் பண்ணுறேன், அடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் நம்மளும் மாட்டிப்போமோ, என்ன இருந்தாலும் நம்மளும் இதில் சிக்கியிருக்கோம்ல, இங்கிறது எஸ்கேப் ஆகிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஹீரோயினியாக சீக்கிரட்டாக கிளம்பி நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக அவர் ரூம் பக்கம் வருவாங்க. ஆனால் பணியால் நீங்கள் உள்ளே போகக்கூடாது, அவர் தூங்கிட்டு இருக்காரு, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்பாரு. நான் வேணா அந்த ரூமை சுத்தம் பண்ணுறேனே, ஒரு ஆணையும் பிடுங்க தேவையில்ல, அவர் தூங்கிட்டு இருக்காரு, நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் போ, அது போன்னு சொன்னேன், உன்னை இரு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிளம்ப ட்ரை பண்ணாலும் ஒரே ஒரு தடவையாச்சும் ஹீரோ பார்த்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. அப்பயும் பணியால் பார்க்கலாம் முடியாது, கிளம்பு அப்படின்னு சொல்லி கதவு பக்கத்துலேயே நின்றுடுவார். சரி எப்படியா இருந்தாலும் நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவங்க ரூம் பக்கம் வர டக்குன்னு பயந்து சாரி நான் தெரியத்தனமாக வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டு அதே ரூமுக்கு போனால் யாராச்சும் சும்மா விடுவாங்களா, இல்லை நீ எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிற, இந்த ஃபுட்டெல்லாம் உனக்கு தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எனக்கா, ஆமாம் நாங்கள்லாம் கூறு கட்ட குப்பாய் மாதிரி உன்னை தப்பாக நினச்சி அந்த ரூமில் அடிச்சுது பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஆனால் நீ மாஸ்டருக்கு உதவி பண்ணியிருக்க. ஹேய் இப்போ எதுக்கடி இந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு, இவ மாஸ்டர் கூட ஒரு டே ஃபுல்லாக இருந்திருக்கா, இல்லை அது வந்து நான் ஹெல்ப் பண்ணுற விதமாக, பரவாயில்ல இருக்கட்டும், இந்த சான்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஐயோ அது வந்து அதை விடு, இந்தா எங்களோட மன்னிப்பை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, ஒரு முக்கியமான விஷயம், என்னோட கதை உங்களுக்கு யாருக்கும் தெரியாதுல்ல, என்னோட அப்பா அம்மா சின்ன வயசுல என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் ஒரு வீட்டில் கொத்தடிமையாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் எங்கள் மாஸ்டர் தான் என்னை வேலைக்கு கூப்பிட்டு வந்தார், அவர் ரொம்ப பொறுமையானவர், எனக்கு கூட அப்பா இல்லை, அவர் தான் கூப்பிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். அப்படின்னா அவன் இவ்வளோ நல்லவனான்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவரை க்யூட்டாக வரைஞ்சி, நீ எல்லாருக்கும் உதவி செய்கிற, உண்மையிலுமே நீ நல்லவன் தான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க.
இவ்ளோ நல்லவனான உனக்கு என்னால தான் இவ்ளோ பிரச்சனை. நான் உன்ன பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ரூம் பக்கம் வருவாங்க. உடம்பு சரியாத நிலையிலயும் நம்ம ஹீரோ உட்காந்து எழுதிட்டு இருப்பாரு. மாஸ்டர் இந்த நிலைமையில இதெல்லாம் தேவையா? முதல்ல வந்து ரெஸ்ட் எடுங்க மாஸ்டர். அதுவும் இல்லாம பாட்டிக்கு தெரிஞ்சா பிரச்சனையாயிடும் மாஸ்டர். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பெட்டுக்கு வந்துருவாரு. இவர தூங்க வச்சுட்டு அந்த பணியாள் அந்த கதவ லாக் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பிடுவான். இன்னொரு டர்ன் நம்ம எப்படியாச்சும் போய் அவர பாத்துற வேண்டியதான்னு சொல்லி கதவு கிட்ட வரைக்கும் போன நம்ம ஹீரோயின் யோசிப்பாங்க. இப்படி அத்த ராத்திரில ஆம்பள பையன் ரூம தட்டுறது ரொம்ப தப்பு. வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்பி போக நினைச்சவங்க, தப்பு இந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு பொருந்தவே பொருந்தாது. எனக்கு அவர் உதவி செஞ்சிருக்காரு. நான் அவருக்கு உதவி செஞ்சிருக்கேன். அப்படி பார்த்தா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கணும். நான் இந்த ரூம்குள்ள போகறதுக்கு எல்லா வித தகுதியும் எனக்கு இருக்கு. அப்படின்னா அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கதவை ஓப்பன் பண்ணி நம்மளோட ஹீரோவை பார்க்கறதுக்காக உள்ள போவாங்க. ஆஹா! இங்க தான் தூங்கிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கிட்ட போய் அவரோட அழக ரசிச்சுட்டு இருப்பாங்க. இவன் தூங்கும்போதும் ரொம்ப அழகா இருக்கான். அச்சச்சோ! பெட்ஷீட் விலகிடுச்சோ! ஆ! ஐயோ! எழுந்திருக்கிறான். ஆத்தே! அப்படின்னு சொல்லி கீழ குனிஞ்சுப்பாங்க. நல்ல வேளை இன்னும் இவன் தூக்கத்துலேருந்து முழிக்கல. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த பெட்ஷீட்டை போத்தி விட்ட வரைக்கும் ஓகே. அங்கேருந்து போகாமல் அவரோட அழகை பார்த்துக்கிட்டே அதே இடத்துல உட்காந்துருவாங்க. இப்படி 2 பேரும் மனசில் வச்சுக்கிட்டு இவரை மீட் பண்ணும்போது இவர் பக்கம் சாயறதும், அவரை மீட் பண்ணும்போது அவர் பக்கம் சாயறது நல்லாவா இருக்குது? ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு நல்லா தான் இருக்கும். இட்ஸ் எ ட்ராமா. நம்மளோட ஹீரோயினி நைட்டு ஃபுல்லாக அங்கேயே ஸ்டே பண்ணிடுவாங்க. வடிவேல் சார் மாதிரி எந்த பொசிஷனில் தூங்குறோன்னே தெரியாமல் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு காலையில் நம்ம ஹீரோயினுக்கு தான் ஃபஸ்ட்டு முழிப்பு வந்திருக்கோம். ஐயோ! நம்ம நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தோமா? நம்ம ஏன் ரூமுக்கு போகலை? இவன் முழிச்சுக்கிட்டானா? யாராச்சும் வந்துட்டா? அப்படின்னு சொல்லி நிறைய பேசிக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோ இன்னும் எழுந்திருக்க மாட்டார். நல்ல வேலை இவன் தூங்கித்தான் இருக்கான். இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவோன்னு சொல்லி எழுந்திருக்க சமயத்தில் நம்ம ஹீரோ பேய் மாதிரி டக்குன்னு கண்ணை திறந்துருவார். ஐயோ! ஏன்னா இவன் முழிச்சுக்கிட்டான். இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? இங்கே என்ன பண்ணுறேன்? நான் துடைக்க வந்தேன். இந்த ரூமை துடைக்க வந்தேன். ஒரே வேலை. எவ்வளோ டஸ்ட்டாக வச்சுருக்கீங்க இந்த ரூமை. என்ன பண்ணுறது? ஏன்னா உங்களோட வேலைக்காரியாக போயிட்டேனே. நம்ம ஹீரோ பெட்லேருந்து எழுந்திருக்க, ஐயோ ஏன் எழுந்திருக்குறீங்க? ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு நான் மெடிசன் எதாவது கொண்டு வரேன். நில்லு. ஐயோ மாட்டிக்கிட்டு வந்தான் போல. நம்மளோட ஹீரோயின் ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோ பிடிச்சி வச்சுருப்பாரு. எங்கே ஓடுறேன்? அது வந்து மாஸ்டர் இப்படி பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸை பிடிக்கிறது உங்களை மாதிரி ஆணுக்கு அழகு இல்லை. ஓ அப்படியா? அப்படின்னா கூரை மேலே உட்காந்து ஒரு ஆம்பளைக்கிட்ட பேசுறது மட்டும் நாகரிகமோ? அது நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஜஸ்ட்டு உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருந்தோம். வேறு எந்த விஷயமும் தப்பாலாம் இல்லவே இல்லை. ஓ அப்படியா? நீங்கள் கோஇன்சிடெண்ட்டாக மீட் பண்ணிக்கிட்டீங்களோ? அப்படித்தானே சொல்ல வர. சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்க. சரி நீ போ. அப்பாடி நல்ல வேலை போன்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் மாட்டிக்க தெரிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ரூமை விட்டு வெளியில் வரும்போது ஒரு கண்டம் முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு கண்டம் முன்னாடி வந்து நிற்கும். அதுதான் நம்ம செகண்ட் பிரதர். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? ஐயோ ஓடலான்னு பார்த்தா கூட பார்த்துருவானே. உங்ககிட்ட அன்றைக்கே முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். நான் ஏன் உங்ககிட்ட இதை மறைச்சேன்னா நான் செகண்ட் பிரதர்ன்றத. சேச்சி எனக்கு புரியுது. உங்களோட ஐடென்டிட்டியே அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் சொல்ல முடியாதுல்ல. நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கல. நீ உண்மையுமே என்னை புரிஞ்சுக்கிட்டியா? இதில் என்ன இருக்குது? நீ நாவல்ஸ்லாம் படிச்சது இல்லையா? சில டைப் நாவல்ஸில் தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு வேலை செய்வாங்க. அந்த மாதிரி தான் நீயும் பண்ணியிருக்க. இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்குது? மக்கள்கிட்டேருந்து அனாவசியமாக உன்னோட ஐடென்டிட்டியை காட்ட விரும்பலை. அதனால நீ மறைச்சிருக்க. இதில் நான் உன்னை எப்படி குற்றம் சொல்ல முடியும்? அப்படின்னா நீ என்னை மன்னிச்சிட்டல. இது குற்றமே இல்லைன்னு சொல்கிற. அப்புறம் எப்படி மன்னிக்க முடியும்? அப்புறம் இன்னொரு விஷயம், நீ நினச்ச மாதிரி இந்த பென்டென்ட் என்னோடதில்லை. என்னோட பிரதரோட என்ஜியோடது. அவன் சின்ன வயசில் ஞாபக சக்தியெல்லாம் இழந்துட்டான். அதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்தான். அப்படின்னா இது அம்மா அவனோட தான். அப்படின்னா நீங்கள் எங்களேடிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க உங்கள் வீட்டில்? புரியல. அதாவது உங்கள் வீட்டில் வாக்கப்பட்டு வர பொண்ணுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்கன்னு கேட்டேன். பணம். என்ன நீ திடீர்னு இப்படி ஒரு கொஷினை கேட்குற அப்படின்னு சொல்லி அவர் புரியாமல் சிரிப்பார். நம்ம ஹீரோயினி பூச்செடிக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டே, வேலைக்காரியாக இருந்து நான் நிறைய வேலை செஞ்சாலே எனக்கு டபுள் சம்பளம் கிடைக்கும். நான் வீட்டுக்காரி ஆகிட்டேன்னா அதை விட ட்ரிபிள் போர் சம்பளம் கிடைக்கும். அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேனே. புது ட்ரெஸ்ஸு, புது ஜுவல்லரி, போக ஒரு வண்டி, வர ஒரு வண்டி. அச்சச்சோ எவ்வளோ இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறனோ. முதல்ல நான் அவன் ஃபியான்ஸினி எப்படி அவனுக்கு தெரியப்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோயினி கனவு காண்பாங்க. இங்கே பார், ஃபைனலாக நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நீ தான் என் மணாளன். இப்படி போய் சொல்லிட்டு எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க? இவளை எடுத்துகிட்டு போங்க. எனது நான் போய் சொல்கிறேண்ணா? டேய்
நான் தானே உன் பொண்டாட்டி. நில்லு நில்லுங்க, நம்புடா டேய். ஜிஜி அப்படி சொன்னா கண்டிப்பாக என்ன நம்பவே மாட்டான், அடித்து துரத்திடுவான். வேற எப்படி சொல்கிறது? ஹேய், எனக்கு நிறைய புக்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தல்ல, ஏன் கொடுக்கல? ஆ அந்த லவ் புக் தானே, நீ கேட்ட ஐடியெல்லாம் அந்த புக்கில் சூப்பராக இருக்குது. அதை மட்டும் நீ படித்த அவ்வளோதான், என் பொக்கிஷமே அதுதான். நான் ரூமில் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வந்து தரேன். அதை படிச்சுன்னா நீ எத்தனை பேர் வேணால் கரெக்ட் பண்ணிடலாம். ஓ அப்படியா? அப்படின்னா நான் ஒத்தால கரெக்ட் பண்ண அந்த மொத்த புக்கையும் தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி யாருக்கும் தெரியாமல் அந்த ரூம் பக்கம் வந்து பார்த்தா நம்மளோட பெண்ணியா, அதாவது அந்த குண்டு லேடி நிறைய புக்கு அட்டை போட்டு வச்சுருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே லவ் ஸ்டோரியாக இருக்கும், நாவல்ஸாக இருக்கும். ஐயா எவ்வளோ புக்கு இருக்கா, இனிமே இதெல்லாம் ஏன் சொத்து அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த ரூமுக்கு வந்த பெண்ணியா புக் எடுத்துகிட்டு போகலான்னு அவளாக வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. இதை பார்த்து எவனோ ஒரு திருட்டு பையன் புக்கெல்லாம் திருடி போட்டா, அவன் எங்கன்னு கண்டுபிடிங்கடி அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. நம்மளோட ஹீரோயினி தான் இதெல்லாம் காலி பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு போய் ஒரு புக்கு கூட விடாமல், ஐயா குலசாமி தயவு செஞ்சு அவனை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த புக்கில் இருக்க நல்ல நல்ல ஐடியாவா எனக்கு கொடு, என் மண்டையில் ஏற்றி அதை அவன் மூளையில் ஏற்றி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், இதில் இருக்கிற ஒவ்வொரு குறிப்பும் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே அவங்க சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக்காக ஓட்டுவாங்க. நம்ம 2 பேரும் பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி ஒன்றாவே இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? சிச்சி முதல்ல வெளில போ. ஐயோ இது ஒர்க் அவுட் ஆகலை, எந்த புக்கில் இருக்கிறது ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புக்கில் இருந்தும் ஒவ்வொரு சீனை திருடி அவங்க ஃப்ளாஷ்பேக்காக ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த குறிப்பு எல்லாமே பிடிக்காம அதை அடிச்சும் விட்டுட்டு இருப்பாங்க. நீ மட்டும் என்னை காதலிக்கலைன்னா நான் நீ அப்படின்ற மாதிரி டைலாக் பேசி அவங்க மண்டை சூழானது தான் மிச்சம். எந்த ஐடியாவுமே கிடைக்கல, இதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, இந்த நாவலெல்லாம் வேஸ்ட்டு, வேற ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி அவங்க மூளைக்கு ஏற்றின ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஒரு ரேபிட்டை நம்மளோட ஹீரோ பக்கம் துரத்தி விட அந்த ரேபிட்டை பார்த்தோன்னா ஐயோ 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 அப்படின்னு சொல்லி அவர் விழுந்து கத்துவார். கத்தி பிடிக்க தெரிஞ்ச அவருக்கு ரேபிட்டை பார்த்து பயமா. இதை பார்த்து நம்மளோட ஹீரோயினி நான் வந்துட்டேன், உங்களை காப்பாற்ற நான் வந்துட்டேன். சிச்சு என்ன மாஸ்டர் ஆச்சு, உங்களை காப்பாற்ற நான் இருக்கேன், எனி டைம் இருப்பேன். இதுதான் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஆஃப்டர் ஆல் ஒரு ரேபிட்டுக்கா இவ்வளோ பயப்படுறீங்க? இங்கே பாருங்க, என்னோட ஒத்த கையால் இது பிடிச்சிட்டேன், இனிமே இது உங்கள் பக்கமே வராது. போ, நீ என்னை காப்பாற்றிட்ட, நீ என்னை காப்பாற்றிட்ட, நீ என்னை விட்டு போகாத, நீ தான் என்னோட லவ். ரேபிட்டை பிடிச்சாலாம் லவ் வருமா? பரவாயில்ல, கற்பம் முடிச்சுட்டு இருந்து நான் உங்களை காப்பாற்றுவேன், கவலைப்படாதீங்க. இந்த ஐடியா தான் கரெக்டு, இது நிஜத்துலேயே நிறைவேற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதே பொசிஷனில் நிற்க ரேபிட்டை கூட்டின்னு வந்து விட்டுருவாங்க. அந்த நேரம் பார்த்து கதையில் ஒரு ட்விஸ்ட் அடிச்சிடும். பனியால் அந்த ரேபிட்டை பார்த்து ஹாய் ரேபிட், இது எப்படி இங்கே வந்துச்சு? ஐயோ சிவ பூஜையில் கரடி இந்த மாதிரி வந்துட்டானே, இப்போ என்ன பண்ணுறது? மாஸ்டர் இங்கே பார்த்தீங்களா, முதல்ல இது எடுத்துகிட்டு போ. சரி உங்களுக்கு வேணான்னா விடுங்க, இது பார்க்க அழகாக இருக்குல்ல, இதோட கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மசாலா போட்டு வறுத்து சார் சொல்லி குக்கு கிட்ட சொல்லணும். முதல்ல இங்கே கொடுறா, மசாலா போட்டு வறுத்து தின்றனா, ஒன்றை முதல்ல வறுத்து தின்னணும். இவன் எங்கேருந்து வந்தா? இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு செய்யுங்கடி. மூடிக்கிட்டோம் வேலையை பார்த்துன்னு போடா. அதுவும் சரிதான், ஏன் இப்படி நடந்துட்டு போகிறா? இந்த பக்கம் நம்மளோட செகண்ட் பிரதரை காமிப்பாங்க. செகண்ட் பிரதர் ஃபுட்பால் மேட்ச்சில் விளையாடிட்டு இருப்பாரு. அப்போ அவங்களோட கோச்சு இன்னைக்கான விளையாட்டு முடிஞ்சது, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போக சொல்லிட்டு நம்மளோட செகண்ட் பிரதரை மட்டும் கூப்பிட்டு உனக்கு தெரியும் இல்லை இப்போ ஒரு மேட்ச் நடக்க போகுது, அதில் நீ கலந்துக்கிறதானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது மாஸ்டர் எனக்கு நிச்சயமாக உன் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக கலந்துக்கிட்டு எங்களுக்கு பேரும் புகழ் வாங்கி கொடுப்பேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவரும் போயிடுவார். இவர் சோகத்திலே இருப்பார். ஒரு பக்கம் ஹீரோயினை காமிப்பாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு, நாவலில் சொல்கிறதெல்லாம் பொய். ஐயோ இந்த நாவல்ஸ் பற்றியே யோசிச்சு நாம் பாட்டியை மறந்துட்டோமே, அவங்களுக்கு மெடிசன் கொடுக்கணுமே, ஐயோ அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு மெடிசன் கொடுக்க வந்திருப்பாங்க. அப்போ பாட்டி நிறைய வாட்டி கூட்டும் நம்மளோட ஹீரோயினி காதலே விழாது. என்ன பாட்டி, உங்களுக்காக தான் கசப்பு இல்லாமல் மெடிசன் கலந்துட்டுருக்கேன், நீ சிந்தனையை எங்கே வச்சுட்ருக்க? ரொம்ப நேரமாக நான் உன்னை கூப்பிட்டுட்ருக்கேன். ஓஹோ நான் கவனிக்கல பாட்டி, மனசில் ஏதோ ஆழ்ந்த சிந்தனை ஓடிட்டுருக்கு போலையே, என்னன்னு பாட்டிக்கிட்ட சொல்லுமா. நீங்கள் சொல்கிறது உண்மைதான் பாட்டி, ஒரு சைடில் ரொம்ப கைண்டு கருணையாக இருக்கிறவங்க, இன்னொரு சைடில் ப்ரில்லியண்ட்டு. என்ன சொல்ல வர? பிடிச்சதை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கே கொஞ்சம் தயக்கமாக இருக்குது பாட்டி, எனக்கு எந்த பக்கம் முடிவெடுக்கிறதுனே தெரியல. அதுக்காக நான் நிறைய நாவல்ஸ் எல்லாம் படித்தேன், நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் எதுவுமே ரியல் லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆகலை. நீ முதல்ல அந்த நாவல்ஸை தலையை சுற்றி தூக்கி போடு, அதெல்லாம் கதைகளுக்கு மட்டுமே பொருந்தும். நீ ஆசைப்படுறவங்க கிட்ட நிறைய கான்டாக்டை உருவாக்கி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோ. சரிதான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி இன்னொரு வேலையாக வந்திருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு அவங்களுக்காக ஒரு ஸ்வீட் கேக் செஞ்சு கொண்டு வந்திருப்பா. இது எடுத்துக்கோ, இது உனக்காகவே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு லஞ்சமா, நான் ஒன்று மன்னிக்கணுமா அந்த கூட்டத்துக்கிட்ட என்ன மாட்டி விட்டதுக்கு
அது வந்து சரி பரவால்ல. நான் உனக்காக இத எடுத்துக்கிறேன். இது என்னோட தப்பு மட்டும் இல்ல. நீ மட்டும் என்னோட வேலைக்கு வராம இருந்தா, எனக்கு என் மைண்ட் அப்படி போயிருக்க போது. அவங்க என் மைண்ட பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க. என் இடத்துல நீ இருந்தா கூட இத தானே செய்வ. அதனால இப்போ என்ன நீ மன்னிப்பியா? அப்படின்னு சொல்லி திரும்பும்போது, மன்னிச்சுட்டேன். ஆனா ஒரு கண்டிஷன். இது பத்தாது. இது மாதிரி எனக்கு 10 வேணும். அது குடுத்தீன்னா நான் உன்ன மன்னிச்சுருவேன். இப்பலேருந்து நம்மளோட ஹீரோயினி இந்த பனிப்பெண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அப்பன்னா நீ என் மேல தப்பு சொல்ல மாட்டல்ல? ம்ஹ்ம். தப்பு சொல்ல மாட்டேன். ஒரு பக்கம் டாக்டர பார்க்கறதுக்கு நம்மளோட ஹீரோ வந்திருப்பாரு. "உனக்கு என்னடா பிரச்சனை? ஞாபகம் வருதுன்னு சொல்ற. அதுக்காக டேப்லெட்டும் எடுக்குற. எனக்கு என்னோட ஃப்ளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்." டேய் எழவெடுத்தவனே! இதுவரைக்கும் உனக்கு என்னடா ஞாபகம் வந்துச்சு? நீ எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற? சின்ன வயசுல இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல. சில விஷயங்கள் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. வான் என்னை தேடி ஒரு வாட்டி என்னோட ரூம் பக்கம் வந்திருந்தா. ஹாய்! டேய் குட்டி பிசாசே! இங்கேயே என்ன பண்ற? வா ஆன்ட்டிய பார்க்க போலாம். சரி வா நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குட்டி ஹீரோவா இருக்கிறவரு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக தடை செய்யப்பட்ட இடத்துக்கு வந்திருப்பாரு. ஹேய் அங்க பாரு அவன் அங்கிள் நிற்கிறான். முதல்ல நீ இங்கேயே இரு. நான் போய் என் அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன் சரியா? சரி. இந்த குட்டி பையன் காவலாளிக்கு தெரியாம அந்த ரூம்குள்ள வந்தது அவங்க அம்மா பார்த்துட்டு, "என்ஷி நீ எப்படி இருக்க? நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த? உன்னை யாரும் பார்க்கலையா? அம்மா நீ ஏன் இப்படி இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இங்கே இருக்கிற?" அதெல்லாம் நான் உனக்கு சொன்னா புரியாது. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஃப்யூச்சர்ல யாருமே உன் ட்ரெஸ்ஸ மட்டும் டச் பண்ணக்கூடாது. இது நீ மனசுலயே வச்சுக்கணும். "யாரங்க? யாரங்க? யார் என் அனுமதி இல்லாம அங்க போனது?" அப்படின்னு சொல்லி ஆள் கத்திட்டு வருவான். எனக்கு வேற வழி தெரியல. "இனிமே நீ இங்க வரவே கூடாது. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதுல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனையே கடிக்க ஆரம்பிப்பாங்க. "அவன விடு! அவன விடு! முதல்ல இங்கிருந்து தப்பிச்சு போ! அவன விடு! ஏய்! உன்னை நான் விட மாட்டான்! ஏய் நில்லு!" அப்படின்ற மாரி அவங்க அம்மா நடிக்க ஆரம்பிப்பாங்க. எங்க அம்மா எதுக்காகவோ என்னை காப்பாற்ற முயற்சி செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும். ஆனால் அவங்க ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போனாங்க. அவங்க என் ட்ரெஸ்ஸை யாருமே தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும், இன்னொரு விஷயம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க வேற ஒரு ரூமில் ஆக்சிடென்ட் ஆகி கடந்ததையும் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னடா சொல்ல வர? அது வெறும் ஆக்சிடென்ட் இல்லைன்னு சொல்ல வரியா? நான் ஆக்சிடென்ட் தானே நினச்சேன். அது கண்டிப்பாக ஆக்சிடென்ட் இல்லை. என் அம்மா அந்த ரூம்லேருந்து வேற ஒரு ரூமில் ஃபயர் ஆக்சிடென்ட் கிடச்சாங்க. அதே நேரத்தில் வானரும் காணாமல் போயிட்டா. இதுக்கெல்லாம் ஒருத்தருக்கு மட்டும்தான் மோட்டிவ் இருக்கணும். அது செகண்ட் லேடி மிஸ் சூ தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சூ யாருன்னா செகண்ட் மாஸ்டரோட அம்மா, அதாவது செகண்ட் பிரதரோட அம்மா. அவங்க வேறு நாட்டுக்கு போய் வருவாங்க. அவங்கள வரவேற்கிறதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க பார்க்குற மாதிரி சாஃப்டெல்லாம் கிடையாது. இந்த கதையோட வில்லியே இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்த ஆளணுன்றது இவங்களோட எண்ணம். இவங்களோட பையன் தான் இந்த அரியணையில் உட்காரணுன்றதும் ஒரு எண்ணம். இவங்களை பார்த்து அந்த அரண்மனையில் உள்ளவங்களே பயப்படுவாங்க. இவங்க திரும்ப வந்தது அந்த பனி லேடி பார்த்துட்டு, ஐயோ இந்த அம்மா வந்துருச்சா, போச்சு போச்சு அரண்மனையை ஒரு கதை கலங்க போகுது. என்னடி உனக்கு என்னாச்சு? ஏன் எங்கே பார்த்துட்ருக்கே? அங்கே பார்த்தியா? அந்த அம்மா தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப டாப்பு டண்டனாக்கா டானு. அப்போ இவங்க ஃபேமிலியோட மேனேஜர், மேடம் நீங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்களுக்கு ஃபுட்டு கிளாத்து அதுக்கப்புறம் பிஸ்னஸில் கிடைச்ச ப்ராஃபிட் இதை பற்றியெல்லாம் சொல்லிட்டுருப்பாரு. அப்போது ஏன் இது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஃபிட்டை பற்றி கேட்பாங்க. அது என் ஃபேமிலியில் உள்ளவங்க பிஸ்னஸ் செய்ய வந்தாங்க. எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியே கொடுக்க முடியும், அதனால கொஞ்சம் குறைச்சி கொடுத்தேன். ஓ! உன் குடும்பத்த வளர்க்குறதுக்கு என் வீட்டு பணம் தான் கிடைச்சுதா? இந்த மாரி எவ்ளோ ஊழல் பண்ணியிருக்க? ஐய்யய்யோ! மேடம் அந்த மாதிரி இல்ல. நான் உங்க குடும்பத்துக்கு பல வருஷமா உழைச்சு கொட்டிட்டுருக்கேன். ஏதோ என் ஃபேமிலிக்காக சின்ன ஃபேவர் பண்ணேன். உன்னை இப்படியே விட்டா என் மொத்த சொத்தையும் நீ காலி பண்ணிடுவ. 20 சவுக்கடி குடுத்து உன்னை வேலைய விட்டு நிப்பாட்டுறேன். நீ கிளம்பலாம். ஐய்யய்யோ! அம்மா வராங்களா? ஆமா மாஸ்டர். அம்மா வந்துட்டுருக்காங்க. ஐயோ! இந்த பால ஒளிச்சு வைக்கணுமே. இங்க? இந்த இடத்துல தான் போன வாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்களே. ஐயோ! அப்படின்னா கீழ் கபோர்ட்ல இங்கே வச்சா கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்பாலை ஒவ்வொரு இடத்துலையும் மறைச்சி வைக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் அவரோட பணியாலோ அதான் போன வாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்களே, வேறு எங்கே கொண்டு போய் வைக்கிறது? வேறு வழியே இல்லை, இந்த கபோர்டில் வச்சுருவோம், அந்த புக்கெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு இந்த கேம்னா சுத்தமாக பிடிக்காது. அதனால அவங்க ஹோம்ஒர்க் நிறைய கொடுத்துட்டு எப்போ வெளில போனாலும் இவருக்கு படிப்பு சம்மந்தமாகவே கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் இவருக்கு விளையாட்டுல மட்டும்தான் நாட்டம். இப்போ கண்டுபிடிக்க முடியாதுல்ல, வா அம்மாவை போய் வரவேற்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. இந்த பென்டனை நானே உனக்காக ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த குடும்பத்து மேலே உங்களுக்கு எவ்வளோ அக்கறை. நீங்கள் பல நாள் இந்த வீட்டை விட்டு வெளியே இருந்தாலும் இந்த குடும்பத்து மேலே உங்களுக்கு கண் இருந்துகிட்டே தானே இருக்குது. நிச்சயமாக இல்லாமல் இருக்குமா என்ன? இந்த குடும்பத்து மேலே எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது. இதோட முன்னேற்றம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இத்தனை வருஷமாக நான் உழைச்சி ஓடா தெரிஞ்சு போகிறேன். இந்த இடத்துக்கு வர்றது என்ன அவ்வளோ லேசப்பட்ட காரியமா என்ன?
"உனக்கு தெரியாதா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. இத பார்த்தோனே நம்மளோட ஹீரோ ஒரு மாதிரி லுக் விட்டுட்டுருப்பாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கீப் ஸ்மைலிங். டாடா.